கிரிராஜன் பேசுகிற போது குளத்தூரிலே தோற்கலாமா என்று பேசியதாக சொன்னார். இதெல்லாம் ஒன்றும் புதிதல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு தோல்விகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல சாம்பலிலிருந்து எழுந்து உயிர் பெறுகின்ற பறவையாக இருந்திருக்கின்றது. இது கலைஞருடைய பிறந்த நாள். அவர் நமக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார், வழி அமைத்து விட்டு போயிருக்கின்றார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த நேரத்தில், அவ்வளவுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பலரும் ஆரூடம் சொன்ன நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்தில் பல இரண்டாம் கட்ட தலைவர்களை, தனக்கு சமமானவர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு அப்பொழுது கட்சி பொறுப்பை ஏற்றவர் 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்தார். பல முறை முதலமைச்சராக இருந்து அரும்பெரும் சாதனைகள் செய்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. இங்கே சாதி மதத்தினுடைய தாக்கம் எந்த விதமான பிளவுகளையும் பிரிவையும் உருவாக்குவதில்லை. ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை மக்கள் மனதிலும் உருவாக்கி இருக்கிறோம், சட்ட ரீதியாகவும் உருவாக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு அங்கலமாக பார்த்து பார்த்து எந்த தரப்பினருக்கு என்ன தேவை என்பதை செய்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதென்றால் அது நடைபெற்ற காலமெல்லாம் தொடக்கத்தில் நீதி கட்சி ஆட்சி, அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. ஆனால் ஒரு தேர்தல் வெற்றிக்கு பின்னால் அல்லது தேர்தல் வருகிற போது சாதனைகளினால் வெற்றி கிடைத்துவிடும் என்று கருதுவது பல நேரங்களில் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. 2 செய்திகளை நான் முன்னதாக சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து நான் சொல்லி வருகின்ற ஒன்று, இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் பக்கம் அலை வீசியது என்று யாரும் தயவு செய்து சொல்ல வேண்டாம். என்றால் 150 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். வெறும் 107 இடங்களை மட்டுமே பெற்று பெரும்பான்மைக்கு பலரை தேடிச் செல்கின்ற நிலையில்தான் மக்கள் அவர்களை இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நிறைய செய்ததற்கு பின்னால் வெற்றி நமக்குத்தான் என்று எண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொன்னதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. நான் தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னால் இளைய தலைமுறையை சார்ந்த தோழர்களின் கவனத்திற்காக, சிந்தனைக்காக சொல்ல விரும்புகிறேன். 1945 ஆண்டு 2வது உலக மகா யுத்தம். ஜெர்மனி நாட்டின் ஹிட்லர் மக்கள் செல்வாக்கு பெற்ற அந்த நாட்டின் தலைவன், ஆனால் சர்வாதிகார மனப்பான்மை கொண்ட ஒரு தலைவன். இத்தாலியிலே ஹிட்லருக்கு குருவாக இருந்த ஆசிரியரை போல தத்துவ ஆசிரியராக இருந்த பெனிட்டோ முசோலினி அங்கே ஆட்சி புரிகிறார். 2 பேரும் வலிமையான ஒரு சக்திகளாக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதையும் தங்கள் கைக்குள் கொண்டு வர வேண்டும், தங்களுடைய பாசிஸ்ட் தத்துவமும் நாசிஸ்ட் தத்துவமும் தான் உலகத்திற்கு தேவை என்று வெறிபிடித்து வேங்கையாக கிளம்பி எல்லா நாடுகளையும் வேட்டையாடிய போது ஐரோப்பிய நாடுகள் பல நிலைகுலைந்து போயிருந்தன. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 3 தலைவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருந்த ஜோசப் ஸ்டாலின், அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருந்த ரூஸ்வெல்ட், பிரிட்டன் நாட்டிலே ஆண்டு கொண்டிருந்த சாம்பர்லைன் என்பவர் நிலைமையை சமாளிக்க முடியாமல் பதவியை விட்டு விலகுகிறார். அவர் பதவியை விட்டு விலகிய நேரத்திலே அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தவன் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த 3 தலைவர்களையும் ட்ரையம் வைரேட்ஸ் என்று சொல்வார்கள். 3 பேரும் உட்கார்ந்து பேசிய இடம் இன்னமும் வேலி போட்டு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது, பார்வையாளர்கள் கண்டு களிப்பதற்கு. இந்த 3 பேரும் சேர்ந்ததற்கு பின்னால் ஏற்பட்ட மாற்றங்களில் மிக முக்கியமானது வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய பணி, அவருடைய சிந்தனைகள், போர் தந்திரங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக வீர உரை. மக்களிடம் வந்து குண்டுகள் மாறி பொழிந்தால் என்ன, நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று அவர் சொன்ன லண்டன் வில் டேக் இட் என்ற சொற்றொடர்கள் இன்றைக்கு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. நம்மிடம் தருவதற்கு வியர்வையும் இரத்தமும் உழைப்பும் மட்டும்தான் இருக்கிறது, நாடு காக்க எதையும் செய்ய தயாராக இருப்போம் என்று அந்த நாட்டு மக்களுக்கு உணர்வேற்றி போர் தந்திரங்களின் மூலமாக மற்றவர்களுக்கும் வழிகாட்டி 2வது உலக மகா யுத்தத்தில் பெனிட்டோ முசோலினியும் அடால்ஃப் ஹிட்லரையும் தோற்கடித்து சரித்திரம் படைத்த வின்ஸ்டன் சர்ச்சில் அடுத்து நடைபெற்ற பொது தேர்தலில் தோற்று போனார். ஆச்சரியமாக இருக்கும், 2வது உலக மகா யுத்தத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைத்த சக்திகள் ஒன்று சேர்ந்து
அதற்கு முன்னோடியாக இருந்த ஒரு தலைவன் அடுத்த தேர்தலில் தோற்கடிக்கப்படுகின்றார். ஆனால் சர்ச்சில் தோற்று போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. மீண்டும் அடுத்து இவர்தான் இந்த நாட்டிற்கு தேவை என்று அவரை அந்த நாட்டின் பிரதமராக மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற காலம் வந்தது. அதுதான் தமிழ்நாட்டிலும் நடக்கப் போகிறது. தயவு செய்து மறந்துவிடாது. ஒரு தலைவன் இக்கட்டான நேரத்தில் விலகி ஓடுகிறான். அந்த நேரத்திலே வந்து ஒருவன் பொறுப்பேற்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ணா மறைகிற போது தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிய நேர்கிற போது தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்கிறார். பெரிய கட்சி என்று சொல்வதை விட இது ஒரு பேர் இயக்கம், ஆயிரங்காலத்து பயிர். இது தோன்றிய காரணத்தால், வளர்ந்த காரணத்தால், உழைத்த காரணத்தால், பல்வேறு தியாகங்கள் செய்த காரணத்தால் தமிழ்நாடு வளர்ந்தது. மக்கள் தெளிவு பெற்றார்கள். இன்னொரு மொழி வந்து நம்முடைய மொழியை ஆக்கிரமிக்க முடியாத நிலை வந்ததற்கு நாமே காரணம். கூட்டாட்சி தத்துவம் நிலை பெற்று இந்திய நாட்டின் தனித்தன்மை காப்பாற்றப்படுவதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு மாநில கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமே முன்னோடியாக இருந்திருக்கின்றது. அதில் கொஞ்சமும் சளைக்காமல் இந்த இயக்கத்தை வழிநடத்தியதோடு ஆட்சியையும் வழிநடத்தியவர் நம்முடைய தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர். எனவே கிரிராஜன் சொன்னதிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன். இது கொளத்தூர் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் எதிரொலித்தது. ஆனாலும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த நேரத்திலே தான் நாம் நம்மை நிலைநிறுத்தி கொண்டு மீண்டும் போருக்கு செல்வதற்கு தயாராக வேண்டும். இது கூடி கலைகின்ற காக கூட்டம் அல்ல, கூடி பூடுகின்ற மேக கூட்டம் என்பதை நிலைநிறுத்துங்கள். ஈஆர் ஈஸ்வரனை போன்றவர்கள் நம்மோடு இருக்கிற போது நமக்கு என்ன கவலை? அவசர நிலை காலம். நான் மிசா குட்டடியிலே திருச்சியில் நடைபெற்றிருக்கிறேன். ஒரு கல்லூரி மாணவனாக சென்னையிலே திருமணமான புதிதில் இன்றைய தலைவர் உள்ளே இருக்கின்றார். அந்த நேரத்தில் அதிக அனுபவம் கிடையாது எனக்கு, பெரிய அளவிலே யாரிடமும் அறிமுகம் கிடையாது. ஆனால் நான் முழுமையாக பக்குவப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக அந்த ஓராண்டு சிறைவாசம் அமைந்தது. உள்ளே பத்திரிகைகள் வராது, சுதேசமித்திரன் மட்டுமே தான் வரும். அது காங்கிரஸ் சார்பான பத்திரிகை. அதிலும் சில செய்திகளை கருப்பு மையிட்டு அனுப்புவார்கள். மாலையில் வானொலியிலே செய்தி ஒலிபரப்புகிற போது எல்லோரும் ஒரு இடத்திலே கூடி நின்று கேட்கிறோம். அதுதான் செய்தியை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த செய்தியை என்ன சொல்வார்கள் என்றால், அவசர காலத்தில் கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள், உள்ளே இருப்பவர்கள் எல்லாம் கடத்தல்காரர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்ற செய்தி வரும். ஆனால் கைதான நாங்கள் அத்தனை பேரும் உள்ளே தான் இருந்தோம், ஓராண்டு காலம் இருந்தோம். சில நாட்களுக்கு பின்னால் கொஞ்சம் அனுமதி கொடுத்து கலைஞருடைய எழுத்துக்கள் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தன. அப்படி கிடைக்க ஆரம்பித்த நேரத்தில் அவருடைய எழுத்துக்கள் வீர் கொண்டு எழச் செய்தன. கோழைகள் விலகட்டும், வீரர்கள் தொடரட்டும் என்று கலைஞர் எழுதியதை இன்று நான் எண்ணி பார்க்கிறேன். ஈஆர் ஈஸ்வரனை வைத்து இது அற்றகுளத்து அருநீர் பறவைகள் அல்ல, கொட்டியும் ஆம்பலம் போல என்னோடு ஒட்டி உறவாடும் அன்பு உடன்பிறப்புகள் என்று எழுதுவார். இலக்கியத்தை துணை நாடினார். காரணம், பொதுக்கூட்ட மேடைகள் கிடையாது, மக்களை சந்திக்க உரிமை கிடையாது. என்னை கைது செய்தார்கள் என்று சொல்லுகின்ற உரிமை பத்திரிகைகளுக்கு கிடையாது. என் தாய் போய் நீதிமன்றத்தில் நின்று என் மகனை காரணமில்லாமல் கைது செய்து விட்டார்கள் என்று வழக்கு தொடர்கிற ஆழ்கொணர்வு மனு என்று சொல்லுகின்ற ஹேபியஸ் கார்பஸ் பறிக்கப்பட்டது. அரசியல் சட்டத்திலே மக்களுக்கு தரப்பட்ட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டன. கலைஞரை பார்க்க யாராவது போனால் அடுத்த நாள் அவர் சிறைச்சாலையை நோக்கி செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, சில பிறந்தநாள் நிகழ்ச்சிகள், இரங்கல் கூட்டங்கள், திருமண நிகழ்ச்சிகளிலே போய் கலைஞர் சாதுரியமாக அரசியல் பேசினார். அப்படி போகிற போது மதிய நேரத்தில் அவருக்கு அன்போடு உணவு தருகிற யாராக இருந்தாலும், இப்பொழுது நான் சென்னைக்கு வருகிறேன் என்று அல்ல, எந்த ஊருக்கு சென்றாலும் எனக்கு தேவையான, என் உடலுக்கு பொருத்தமான, எனக்கு பிடித்த உணவை என் கட்சிக்காரன் தான் எனக்கு கொண்டு வந்து தருகிற பழக்கம் ஆண்டாண்டு காலமாக நான் உணர்ந்து வருவது, மகிழ்ந்து வருவது. அதுபோல அவசர நிலை காலத்தில் கலைஞருக்கு கொண்டு போய் யாராவது உணவு கொடுத்தால் அடுத்த நாள் அவர் மிசா சிறையிலே உள்ளே இருப்பார். அந்த நேரத்தில் பலர் விலகி ஓடுகிறார்கள். அந்த நேரத்திலே தான் கலைஞர் எழுதினார், அற்றகுளத்து அருநீர் பறவைகள் அல்ல, நீங்கள் எல்லாம் கொட்டியும் ஆம்பலும் போல ஒட்டி உடவாகிற உடன்பிறப்புகள் என்று சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு பாடல். ஒரு குளத்திலே நீர் நிறைந்திருக்கிற போது அதில் நிறைய மீன்கள் இருக்கும்.
நண்டுகள் இருக்கும். அதை எடுத்து கவர்ந்து செல்ல உணவாக்கி கொள்ள பறவைகள் எல்லாம் பறந்து வந்து குழுமுகிற போது அந்த இடம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஏராளமான பறவைகள், மரங்கள் எல்லாம் பசுமையாக, அந்த பறவைகள் வந்து இருந்து பின்னர் கொஞ்ச காலத்தில் கோடை வந்து அது வற்றி போகிற போது, வறண்டு போகிற போது அந்த குளத்தில் நண்டுகளும் இருக்காது, மீன்களும் இருக்காது, பறவைகளும் பறந்து போய்விடும். ஆனால் குளத்திலே வளர்ந்த ஆம்பல் மலர்களை பூக்கிற கொட்டி செடிகள், இந்த தண்டுகள் எல்லாம் மட்டும் அந்த குளத்தோடு சேர்ந்து மடிந்து போகும். நீங்கள் பறந்து செல்லுகிற பறவைகள் அல்ல, கொட்டியும் ஆம்பலும் போல ஒட்டி உறவாடுகிறவர்கள் என்று சொன்னார் அல்லவா? அதைத்தான் நான் எண்ணினேன். என் கழகத்தின் தோழர்களை மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் பேசிய உரையை கேட்டபோது அதைத்தான் எண்ணினேன். எவ்வளவு பொறுப்புமிக்க தலைவர்களும் எங்களோடு இருந்திருக்கிறார்கள். வேறு சிலர் போகிறார்கள், ஏதேதோ காரணத்திற்காக போகிறார்கள். சில இடங்கள், சில பதவிகள் ஒருவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது, அது அவர்களை அடையாளம் காட்டிவிடும். ஒரு தேர்தலின் வெற்றி தோல்வி என்பது ஒரு கட்சியின் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தீர்மானிக்க கூடாது. என்றால் அது கொள்கை இல்லாத, அடித்தளம் இல்லாத, தொண்டர்கள் பலம் இல்லாத வெறும் ஒரு கூட்டமாக மாறிவிடுமே தவிர ஒரு கட்டுப்பாடான, ஒரு அமைப்பு ரீதியான இயக்கமாக இருக்காது என்பது பல உதாரணங்களை சொல்லலாம். அதே காலகட்டத்தில் தான் நான் அடுத்ததை சொல்கிறேன். அவசர நிலை காலம், ஆட்சி பொறுப்பில் 71வது ஆண்டு நாம் ஆட்சி பொறுப்பேற்றோம். வெற்றி பெற்ற இடங்கள் அதற்கு பின் தமிழ்நாட்டில் முன்னாலும் பின்னாலும் யாரும் பெறாத அளவிற்கு 184 இடங்களோடு இருந்தோம். மக்கள் ஆதரவோடு ஆட்சி நடக்கின்றது. அந்த நேரத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்படுகின்றது. இந்திரா காந்தி அம்மையாருடைய தேர்தல் செல்லாது என்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பிற்காக அந்த அம்மையார் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அரசியல் சட்டம் தந்த உரிமைகளை பறித்த நேரத்தில் அதை எதிர்த்த ஒரே குரல் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய குரல். ஜூன் 25 அவசர நிலை பிறப்பிக்கப்படுகின்றது 1975. சரியாக நினைவிருக்கிறது எங்களுக்கு. 27ஆம் தேதி கழகத்தின் செயற்குழு கூடுகின்றது. செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். மாலையிலே சென்னை கடற்கரை சீரணி அரங்கத்திலே பொதுக்கூட்டம். கலைஞர் முழங்குகிறார். அதில் அவசர நிலையை நாங்கள் எதிர்க்கிறோம், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், எனவே எல்லோரும் ஒன்றிய அரசுக்கு, மத்திய அரசுக்கு தந்தி கொடுங்கள், ரிவோக் எமர்ஜென்சி, ரெஸ்டோர் டெமோக்ரசி, ரிலீஸ் த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். இது அண்ணன் முரசொலி மாறன் அவர்களின் வாசகம். ஜனநாயகத்தை நிலைநிறுத்துங்கள், அரசியல் தலைவர்களை விடுதலை செய்யுங்கள், அவசர நிலையை திரும்ப பெறுங்கள் என்று சொன்ன தீர்மானம் போட்டவுடன் இந்திரா காந்தி அம்மையார் அங்கிருந்து தூது அனுப்புகிறார். நீங்களும் நானும் கூட்டணி கட்சிகள், நீங்கள் என் எதிரிகள் அல்ல, எனக்கு எதிரிகள் வேறு இருக்கிறார்கள், வடக்கேயும் இருக்கிறார்கள், தெற்கேயும் இருக்கிறார்கள், நான் அவர்களோடு தான் பிரச்சனை, நீங்கள் ஏன் என்னை எதிர்க்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், உங்களுக்கு விரைவில் தேர்தல் நடைபெற இருக்கிறது, நான் உங்களுக்கு தேர்தலை நடத்தப் போவதில்லை, மாறாக ஓராண்டு காலம் ஆட்சி நீடிப்பு தருகிறேன். எந்த ஆட்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இன்றைக்கும் நிலைமை பலருக்கு அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் வலிமையோடு இருந்த ஒரு கட்சிக்கு ஒரு மோசமான கால சூழலில் எதிர்க்கிற போது ஓராண்டு காலம் ஆட்சி நீடிப்பு தருகிறேன் என்று சொன்னபோது எனக்கு ஆட்சி நீடிப்பு வேண்டாம், இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் தான் வேண்டும் என்று குரல் கொடுத்ததற்காக கழக ஆட்சி கலைக்கப்பட்டது. 300க்கும் மேற்பட்டவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம். கழகத்தோழன் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி நடக்க முடியாது. இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும். சிறையிலே நாங்கள் இருக்கிற போது என்னுடைய மூத்த முன்னோடிகள், நான் அப்போதெல்லாம் பேண்ட் சட்டை அணிகிற பழக்கமுடையவன், மூத்தவர்களை பார்க்க அவர்கள் குடும்பத்தினர் வருவார்கள், மாற்று துணி கொண்டு வருவார்கள், வாரத்திற்கு ஒரு நாள் தான். அப்படி வருகிற போது சில பேர் ரொம்பவும் எந்த நேரமும் உடுத்துகிற பாணியே ரொம்ப அந்த காலத்தில் பார்க்கலாம். மல் ஜிப்பா போட்டிருப்பார்கள், வேட்டி அது மாதிரி கட்டியிருப்பார்கள், நீண்ட துண்டு அணிந்திருப்பார்கள். அதில் ரொம்ப பிரபலமானவர் பேராவூரணி கிருஷ்ணமூர்த்தி என்பவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக சிவப்பாக அவருடைய தோற்றம், உடை எல்லாமே இருக்கும். அவருக்கு துணிகளை கொண்டு வந்து தருகிற போது அந்த துணிமணிகள் வெளுத்து தேய்க்காமல் வெறுமனை துவைத்து மடிக்கப்பட்டிருந்தது. அவர் கோபத்தோடு குடும்பத்தாரை பார்த்து கேட்டார், என்ன நான் சிறைச்சாலைக்கு வந்தால்
எப்பொழுதும் போல் உடை உடுத்தக்கூடாதா? உங்களை பார்க்க வருகிற போது நான் ஏதோ ஒரு கேவலமான கைதியை போல வர வேண்டுமா? எங்களுக்கு இந்த இன்டர்வியூக்கு வருகிற போது நல்ல உடை உடுத்த அனுமதி உண்டு. ஏன் என்று கேட்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வது? எப்பொழுதும் நம்முடைய துணிமணிகளை சலவை செய்கிற தொழிலாளி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார், உங்கள் வேட்டி சட்டையை மட்டும் எடுக்க மறுக்கிறார். ஏன் என்றால், இதை வெளுத்து அவர் வீட்டிலே காய வைத்திருந்தால் அவரை திமுக காரன் என்று சொல்லி போலீசார் மிரட்டுகிற காரணத்தால் அவர்கள் உங்களுடைய வேட்டி துண்டை மட்டும் வாங்க மறுக்கிறார்கள். எனவே நாங்களே துவைத்து மடித்து எடுத்து வந்தோம் என்று சொன்ன காலம் ஒன்று இருந்தது. கருப்பு சிவப்பு வேட்டியை துவைப்பதற்கு கூட பயந்த காலம். அதை கட்டினால் எந்த நடவடிக்கையும் பாயும் என்றிருந்த காலம். ஆனால் தலைவரும் துவளவில்லை, தொண்டர்களும் சோர்ந்து போகவில்லை. மீண்டு எழுந்து நின்ற ஒரே பேர் இயக்கம் இந்தியாவில் திமுக மட்டும்தான். ஆனால் அடுத்து நடைபெற்ற தேர்தலில் 48 இடங்கள் மட்டும்தான் பெற்றோம். சோர்ந்து போகவில்லை. அதற்கு பின்னால் எத்தனையோ தேர்தல்கள். ஆனால் கலைஞர் என்ற அந்த மகத்தான தலைவன் சோர்ந்து போகாமல் எல்லோரையும் கொண்டு சென்ற பாங்கு, இயக்கம் என்பது என்ன, எதிர்காலத்தில் நம்முடைய நோக்கம் என்பது என்ன, ஒரு தேர்தல் தோல்வியின் மட்டுமே முடிவு செய்ய முடியாது என்று சொன்னதை போல இன்றைய கழகத் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நிதானத்தோடு தன்னுடைய அடிகளை எடுத்து வைக்கிறார். அவர் நடப்பது, எடுத்து வைக்கின்ற அடிகள் என்பவை ஒரு யானையை போல. யானை மெதுவாகத்தான் நடக்கும், ஆனால் உறுதியாக அழுத்தமாக கால்களை எடுத்து வைக்கும். அப்படி ஒரு தலைவனாக இன்றைக்கு அவர், அதைவிட மகிழ்ச்சிகரமான ஒன்று, ஒரு வீறு கொண்ட இளைஞன் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்திருப்பது. தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சட்டமன்ற உரை பெரும்பாலும் எல்லோராலும் பாராட்டப்படுகின்றது. இங்கே ஈஆர் குறிப்பிட்டதை போல, சேகர் பாபுவை போல ஒரு வேகமான ஒருவர் இங்கிருந்து சட்டமன்றத்திற்கு எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்வது இன்னும் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு. அமைச்சராக இருக்கிற போதே அப்படி இருந்தார். எதிர்க்கட்சி இருக்கிற போது என்ன செய்வார் என்பதை வருகின்ற நாட்கள் காட்டும். ஆட்சியிலே வந்திருக்கிறவர்கள் எல்லாவற்றிற்குமே புதிது, இவர்களுடைய செயலுக்கும் பேச்சுக்கும் கூட புதியவர்களாக இருப்பார்கள். எனவே இது குறித்து கலங்கவில்லை, கவலை கொள்ளவில்லை. ஆனால் இது நேர்ந்திருக்கக்கூடாது. எவ்வளவோ செய்தோம். ஒரு ஆட்சி, பொற்கால ஆட்சி என்ற காலம், அந்த காலகட்டத்திலே தான் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்தோம். அந்த காலகட்டத்திலே தான் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தோம். அந்த நேரத்திலே தான் இலவச தொலைக்காட்சி கொடுத்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக விலையில்லாத அரிசி என்று அரிசி விலையே இல்லாமல் கொடுக்க அந்த ஆட்சி காலத்திற்கு பின்னால் அடுத்த தேர்தலில் வெற்றி கிடைக்கவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2021 26 வரை நடைபெற்ற ஆட்சியின் சாதனைகளை அவர் சொல்ல ஆரம்பித்தார். இனி சொல்லி என்ன ஆக போகிறது? பெற்றவர்களும் அதனால் பயன் அடைந்தவர்களும் எண்ணி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த எண்ணத்தினுடைய விளைவு விரைவில் தமிழ்நாட்டில் தெரிய வரும். என்ன நடக்கிறது என்பதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் பேச விரும்பவில்லை. அவர் சொன்ன காரணத்திற்காக சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியே கைவிட்ட நேரத்தில் என்று சொன்னார். பலரும் சொல்ல தயங்கிய நேரத்தில், இந்தியாவின் பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்த நேரத்தில் முதலாக தமிழ்நாட்டின் நின்று முழங்கியவர் ராகுல் காந்தி தான் என்று சொன்னவர் நம் தலைவர் தளபதி அண்ணன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் டெல்லியில் ஒரு விருந்து நடந்தது. அந்த விருந்தில் கலந்து கொண்ட பல கட்சி தலைவர்கள், கிரிக்கு கூட தெரியாது, அதெல்லாம் நான் தான் சென்றிருந்தேன். அத்தனை பேரும் என்னிடம் கேட்ட கேள்வி, உங்கள் தலைவர் எதையும் சரியாகவே செய்தார், இதை ஏன் இப்படி செய்தார் என்று கேட்டார். காரணம், இதை முன்மொழிந்ததை அங்கிருந்த பலர் ஏற்கவில்லை. ஆனாலும் கூட நாங்கள் உங்களோடு இருந்தால் உறுதியாக இருப்போம். இவருடைய பாட்டி இந்திரா காந்தியே சொல்லிவிட்டு போயிருக்கிறார், தோழமையாக இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை போல யாராலும் தோள் கொடுக்க முடியாது, எதிர்க்கட்சியாக இருந்தால் அவர்களைப் போல யாரும் உறுதியோடு எதிர்த்து நிற்க முடியாது என்று. ஆக போனவர்கள் போகட்டும், அவர்களை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. நல்ல வேளை இப்பொழுதாவது தெரிந்ததே உங்களை பற்றி என்று ஆறுதல் படுத்திக் கொள்ளலாமே தவிர, இனி வருகின்ற காலத்தில் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்தின் சிப்பாய்களாக மாறி களத்திலே நிற்க வேண்டும் என்பதுதான் கலைஞருடைய இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி. இது கொள்கை கூடாரம், இது வெறும் அரசியல் கட்சி அல்ல. இந்த இயக்கம் இல்லாமல் போயிருக்குமானால், கருப்பு சிவப்பு கொடி என்பது தோன்றாமல் போயிருக்குமானால்,
அண்ணா என்ற தலைவன் அரசியல் கட்சியை தோற்றுவிக்காமல் இருந்திருந்தால் பெரியாரின் கொள்கைகள் நடைமுறைக்கு வந்திருக்காது. இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் நுழைய முடியும், ஆனால் தமிழ்நாட்டில் இந்தி கால் வைக்க முடியாது என்பதற்கு ஒரே காரணம் திமுக மட்டும்தான். இன்றைக்கு அடுத்தவர்களை சொல்ல வைத்திருப்பதும் அதுதான். 1965 ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய கிளர்ச்சி. அது மாணவர்களை தூண்டினார் என்று தலைவர் கலைஞரை கொண்டு போய் பாளையங்கோட்டை தனிமை சிறையில் 63 நாட்கள் அடைத்து வைக்கிறார்கள். சிறைச்சாலை என்பதே கொடுமைதான். அதில் ஒரு பிளாக் முழுவதும் காலியாக வைத்து ஒற்றை அறையில் தன்னந்தனி மனிதனாக அவரை 63 நாட்கள் வைக்கிற போது சிறைவாசம் என்பது சித்திரவதை மட்டுமல்ல, மனதளவிலே அவர்களை குரூரமாக வதைப்பது. மனதளவிலே ஒரு பாதிப்பு ஏற்படும். உலகத்திலிருந்து துண்டு வைக்கப்படுவோம். நாமே ஒரு அறைக்குள்ளே ஒரு வார காலம் உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் வெளியே வரக்கூடாது என்று சொல்லி உட்கார வைத்தால் தான் அந்த சங்கடம் தெரியும். கோவிட் அந்த கொரோனா காலத்தில் உள்ளே இருந்து பார்த்தோம் அல்லவா அந்த வேதனை. அதுபோல 63 நாட்கள் தனிமை சிறையிலே கொண்டு போய் வைத்தார்கள். அண்ணா போய் அவரை பார்த்து விட்டு வந்தார். மாணவர்களுடைய கிளர்ச்சி வேகமாக எழுந்தது. நான் அப்போது பள்ளி மாணவன். தமிழன் பிரசன்னா கல்லூரியிலே திருச்சியில் படிக்கிற போது நான் மாணவரணி செயலாளர். இதுபோல ஒரு கூட்டத்திலே, பொதுக்கூட்டம் அல்ல, மாணவர்கள் நிறைந்த கூட்டத்திலே அவர் பேசியதை கேட்டு இழுத்து கொண்டு நீ இங்கே இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்று இழுத்து கொண்டு வந்து மேடையில் ஏற்றி இன்றைக்கு அவன் பலராலும் பாராட்டப்படுகிற விவாத மேடைகளிலும் பொதுக்கூட்ட மேடைகளிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மாணவர்களை எப்படி பிற்காலத்தில் கல்லூரி மாணவர்களோ அதுபோல பள்ளி மாணவர்கள் கூட அணிவகுக்க தொடங்கினார்கள். அந்த போராட்டத்திற்கு பின்னால் பல உயிர்கள் பறிக்கப்பட்டன. இன்றைக்கு வெளியே வராத செய்தி, பல பேருக்கு இன்னும் தெரியாது. யாரோ சிலர் வீரவணக்க நாளின் போது நாம் ஒரு 8 படங்களை வைக்கிறோம், இன்னும் சில பெயர்களை சொல்கிறோம். ஆனால் இவர்கள் இருக்கிற கொங்கு பகுதியில், பொள்ளாச்சி, திருப்பூர், உடுமலைப்பேட்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள். துணை இராணுவம் முதலாக தமிழ்நாட்டில் வந்து இறங்கியது அப்போதுதான். எங்கு பார்த்தாலும் வேட்டைக்காடாக மாறியது. கொல்லப்பட்டவர்களின் கணக்கு மறைக்கப்பட்டது. அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுகிறோம், அண்ணா முதல்வராகிறார். அண்ணா முதல்வரான போது சொன்னது, இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னிடம் சுமத்தி இருக்கிறார்கள் என்றுதான் யோசித்தாரே தவிர எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று அவர் பேசவில்லை. ஆட்சி பொறுப்பேற்றது 67வது ஆண்டு. 68வது ஆண்டு தூண்டிவிடப்பட்டு சில மாணவர்கள் மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். போராட்டம் கொஞ்சம் வேகமாக போகிறது. அப்பொழுது காவல்துறையினர் போய் அண்ணாவிடம் சொல்கிறார்கள், நான் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும், இல்லாவிட்டால் போராட்டத்தை ஒடுக்க முடியாது. காரணம் பழைய நினைவு, பழைய அனுபவம். அதற்கு அண்ணா சொன்னார், வேறு வகையிலே கையாண்டு மாணவர்களை நீங்கள் கையாள வேண்டுமே தவிர துப்பாக்கி சூடு என்கிற எல்லைக்கு செல்லாதீர்கள். இல்லை, வேறு வழி இல்லை என்று முதலமைச்சரிடம் சொல்கிற போது அவர்கள் ரயில் பெட்டிகளை எரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறார்கள் என்ற போது அண்ணா சொன்னார், ரயில் பெட்டிகள் எரிந்தால் நான் மீண்டும் ரயில் பெட்டிகளை செய்து கொள்ள முடியும், ஆனால் ஒரு மாணவனின் உயிரை பறிகுடித்தால் அவனுடைய உயிரை மீண்டும் தர முடியாது என்று சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு கலைஞரை அனுப்பி வைத்தார். அண்ணாவே பச்சையப்பன் கல்லூரிக்கு போகிறார். அங்கே போராடி கொண்டிருந்த மாணவர்களோடு பேசுகிறார். இங்க இருக்கிற என் தம்பிகளுக்கு சொல்லுவேன், அண்ணா பேசுகிற போது உணர்ச்சியோடு பேசுகிற நேரத்தில் அவருடைய குரல் செருமுகிறது, விம்முகிறது, இருமல் வருகின்றது. அண்ணாவுக்கு 2 முறை தான் இருமல் வந்திருக்கிறது. ஒன்று அன்றைக்கு மாணவர்களிடம் பேசுகிற போது, பின்னர் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்திற்கு பின்னால் அண்ணா சாலையிலே பெரிய பொதுக்கூட்டம். அண்ணாவுக்கு அப்பொழுது புற்றுநோய் முற்றிவிட்டது. நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது, பேசக்கூடாது என்று மருத்துவர்கள் எச்சரிப்பதையும் மீறி அண்ணா வந்து சொல்கிறார், தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மான கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் நான் உயிர் வாழ்வதை விட இந்த உயிர் போவது மேல் என்று நான் வந்தேன் என்று பேசுகிறார். மாப்போசியும் சீபா ஆதித்தனாரும் இருக்கிற காலத்தில் நான் இதை வென்று காட்டிவிட்டேன் என்று சொல்லி பேசுகிற போது அண்ணா இருமுவார். அந்த ஒளிநாடெல்லாம் இருக்கிறது. அண்ணாவினுடைய அந்த தங்குதடையற்ற உரை என்பது 2 முறை தடங்கள். ஒன்று புற்றுநோய் வந்ததற்கு பின்னால், இன்னொன்று மாணவர்களிடம் பேசுகிற போது. குரல் செருமி பேச முடியாமல் அண்ணா குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிற போது ஒரு மாணவன் எடுத்துக்கொண்டு போனான். தம்பி முரளி, இன்னொருவன் வந்து அதை தட்டிவிட்டான். கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அவமானங்கள் ஏற்படும், விமர்சனங்கள் வரும்.
ஆனால் அண்ணாவை போல ஒரு தலைவன் உலகம் இதுவரை கண்டதில்லை. அவரை போல அறிஞர், அவரை போல பண்புள்ளவர், சாதாரணமான மனிதன், கடைக்கோடியிலே ஒரு ஒரு குடும்பத்தில் பிறந்து அடையாளம் தெரியாத பின்னணியிலே இல்லாமல் இருந்து வந்த அந்த தலைவன் மறைந்து கடைசியாக இறுதி ஊர்வலம் போன போது அவருக்கு பின்னால் அழுது கொண்டு போன கூட்டத்தின் எண்ணிக்கை உலகத்தில் எந்த தலைவனுக்கும் இல்லாது என்று கின்னஸ் ரெக்கார்டு பதிவு செய்திருக்கிறார். எகிப்து நாட்டின் நாசர் யாரோ யாரோ என்று சொல்வார்கள், ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அண்ணாவுக்கு பின்னால் அழுத கூட்டம் யாருக்கும் அழுததில்லை. அப்படிப்பட்ட மென்மையான அண்ணாவை குடிக்க தண்ணீர் கேட்ட போது அந்த தண்ணீரை தட்டிவிட்ட குணம் கொண்டவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். குடிக்க போகிற தண்ணீரை தட்டி விடுகின்ற அந்த குணம் இருந்தது. அண்ணா பின்னர் மீண்டும் அந்த இடத்துல பேசி முடித்துவிட்டு ஒன்று மட்டும் சொல்கிறார், என்னை நம்புங்கள், இந்த போராட்டத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய பொறுப்பு என்னிடம் தரப்பட்டிருக்கிறது என்பதை தருவேன், என்னை நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து மிக குறைந்த நாட்களில் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டில் இனிமேல் இந்தி மொழி என்பது கிடையாது, தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தான் இருக்கும். இன்னும் முக்கியமாக அடுத்து அவர் சொன்னது, ஆட்சி மொழி தொடர்பாக மத்திய அரசு நிறைவேற்றுகின்ற சொல்லுகின்ற தீர்மானங்கள் எல்லாவற்றையும் இந்த மாமன்றம் நிராகரிக்கிறது. The sovereignty of the legislative assembly. அண்ணா சொல்கிறார், எங்களுடைய இறையாண்மை இந்த அரசாங்கத்தின், இந்த சட்டமன்றத்தின் மேன்மையின் மாண்பின் அடிப்படையில் சொல்கிறேன், மத்திய அரசு இது தொடர்பாக நிறைவேற்றியதை இந்த மாமன்றம் நிராகரிக்கிறது என்று அறிவித்துவிட்டு அடுத்து சொன்னார், தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை NCC என்று ஒன்று இருக்கிறது, அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியிலே தான் பிறப்பிக்கப்படுகின்றன. இன்று இந்த மன்றத்தில் முதலமைச்சர் நான் அறிவிக்கிறேன், இனிமேல் தமிழ்நாட்டில் NCC படையில் உத்தரவுகள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் தவிர இந்தியிலே இருக்கக்கூடாது. ஒரு படி தாண்டி போய் சொல்கிறார், ஒருவேளை மத்திய அரசு இதை எதிர்க்குமேயானால், இல்லை இந்தி தான் தொடர வேண்டும் என்று சொன்னால், நான் முதலமைச்சர் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் என்று சொன்னார். எத்தனை துணிச்சல் பாருங்கள்! மென்மையான தலைவன் தான், சிந்தனை மிக்க தலைவன் தான், மக்களின் மனங்கவர்கிற மாண்புடைய தலைவன் தான். ஆனால் பிரச்சனை என்று வருகிற போது அவருக்கு ஏற்பட்ட அந்த வேகம் வீறு கொண்டது அன்றைக்கு நிறைவேற்றிய அந்த சட்டம். பின்னர் மறைவதற்கு முன்னால் அண்ணா சொன்னார், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று மத்திய அரசு நினைக்கிறது, கலைத்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள், முடியுமா உங்களால் என்று நான் சவால் விட தயாராக இல்லை. முடியும், உங்களால் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் கலைத்து பாருங்கள், வேறு எவரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து உட்கார வைத்து பாருங்கள், எவர் வந்தாலும் நான் நிறைவேற்றிய 3 சட்டங்களில் மட்டும் எந்த காலத்திலும் கை வைக்க முடியாது. சுயமரியாதை திருமணம் சட்ட ரீதியாக கொண்டு வந்தது, தமிழ்நாடு பெயர் மாற்றம், தமிழ்நாட்டில் இந்தி இல்லை இருமொழிதான் என்று நான் கொண்டு வந்த இந்த 3 சட்டங்களையும் மாற்றுகின்ற வல்லமை எவருக்கும் எதிர்காலத்தில் வராது. அதனால் வரை அண்ணாதுரை தான் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு போன அண்ணன் கடற்கரையில் உறங்குகிறார் என்றா எண்ணுகிறீர்கள்? பக்கத்தில் அவருடைய படை தளபதி தலைவரும் சேர்ந்து உறங்குகிறார். அதை பாதுகாக்கிற பொறுப்பை சேகர் பாபு தான் ஏற்றிருக்கிறார். தினந்தோறும் அங்கு மலர்கின்ற மலர்கள் கூட மங்கிவிடாமல் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே அந்த தலைவருக்கான புத்துணர்ச்சியை தந்து கொண்டே இருக்கிற தம்பி சேகர் பாபுவை நான் அங்கே செல்லுகிற நேரமெல்லாம் பாராட்டுவேன். இந்த 2 தலைவர்களும் நமக்கு வழிகாட்டிகள். அண்ணா போராடி 59வது வயதில் தான் முதலமைச்சரானார். 1 வருட காலம் தான் இருந்தார். அதற்குள்ளே செய்த சாதனைகள், டெல்லியிலே அவர் கொடுத்த பரபரப்பான பேட்டிகள், பொருளாதாரம் தொடர்பாக அவர் சொன்ன கொள்கைகள் யோசிக்க வைத்தன. ஒன்று மட்டும் சொல்கிறேன், எப்படிப்பட்ட அறிஞர்கள்! கலைஞர் எழுதி குவித்தவை கொஞ்ச நஞ்சமல்ல, அவர் பேசிய இலக்கிய உரைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு முறை பண்டித நேரு அவர்கள் பிரதமராக இருக்கிற போது சென்னைக்கு வருகிறார். ஒரு பொருளாதாரம் தொடர்பான ஆங்கில புத்தகம் வேண்டும் என்று கேட்கிறார். அது ஹிக்கின்பாதம் சிலை மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அங்கே போய் கேட்கிற போது ஆளுநர் மாளிகையில் தங்கி இருக்கிறார் பிரதமர். போய் கேட்கிறார்கள், ஒரு பிரதி தான் இருந்தது, ஒருவர் வாங்கி கொண்டு போய்விட்டார். யார் என்று விசாரிக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அதை வாங்கி கொண்டு போய்விட்டார். பின்னர் இவர் இன்னொரு ஆள் அனுப்பி அண்ணாவிடமிருந்து அந்த புத்தகத்தை வாங்கி வர சொல்கிறார்கள். மறுநாள் காலையே தன்னுடைய அதிகாரியிடம் கொடுத்து, இதை திருப்பி கொடுத்து விடுங்கள். அதற்குள்ளாக படித்து விட்டீர்களா? நான் முழுமையாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அண்ணாதுரை படித்து கோடிட்டு வைத்தவற்றை மட்டுமே பார்த்தேன், இந்த புத்தகத்தின் எல்லாம் எனக்கு கிடைக்கிறது.
ஆக நேரு பெருமான் தேடுகின்ற பொருளாதாரத்தை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்த தலைவன் அறிஞர் அண்ணா, அவர் வழியில் அதே போல நடைபோட்டவர் கலைஞர். அவர் பிறந்த நாள் இன்று. அவர் வழியில் இன்றைக்கு இந்த இயக்கத்தை, கொடியை, உங்களை, என்னை, நம்மை, எதிர்காலத்தை, மக்களை காப்பாற்றுகின்ற தலைவன் நம் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின். ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். கடற்கரையிலே சில பத்திரிகையாளர்கள் புதுமையாக ஏதாவது ஒன்றை செய்தியாக வெளியிட வேண்டும் என்று அங்கே பிச்சை எடுக்கிறவர்கள் எல்லாம் பேட்டி காணுகிறார்கள். அப்படி பேட்டி காணுகிற போது ஒரு பிச்சைக்கார வயதான மூதாட்டி அவர்கள் கவனத்தை கவர்கிறார். என்ன காரணத்தினால் பிச்சைக்காரர் அதுவும் மூதாட்டி கவனத்தை கவர்கிறார் என்றால், நீங்கள் எல்லாம் கடற்கரைக்கு செல்கிற பழக்கம் உடையவர்கள் தான். அங்கே போய் உட்கார்ந்திருந்தால் யாராவது யாசகம் கேட்டு வருவார்கள், இல்லை என்றால் போக மாட்டார்கள். ஒன்று நண்பர்களோடு போயிருப்போம் அல்லது குடும்பத்தாரோடு போயிருப்போம். எனவே பேச்சு தடைப்படும் என்று கொடுத்து அனுப்பிவிடுவோம். இது வாங்குவதில் ஒரு முறை. ஆனால் அந்த அம்மையார் இல்லை என்று சொன்ன உடனே போய்விடுகிறார். இது என்னடா, அது பிச்சைக்காருக்கு இல்லாத ஒரு புதிய பண்பு என்று வியந்து அந்த பத்திரிகையாளரை அழைத்து கேட்கிறாங்க, அம்மா இந்த தொழிலுக்கு எப்படி வந்தாய்? தம்பி, இது தொழில் அல்ல, காலத்தின் நிர்பந்தம். என்ன புரியவில்லை என்கிறார்கள். நான் வசதியான வீட்டில் வாழ்ந்தவள். என் கணவன் என்னை நன்றாக வைத்திருந்தார். எனக்கு ஒரு மகன் பிறந்தான். கணவர் இறந்தார். நல்ல வாழ்வுதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என் மகனை படிக்க வைத்து திருமணமும் செய்து வைத்தேன். நான் உடன் இருப்பது அவனுக்கு சிரமமாக இருந்திருக்கும் போல இருக்கிறது. சொல்லியிருந்தால் நானே வேறு இடம் சென்றிருப்பேன். மாறாக சென்னையில் ஒரு உறவினர் வீட்டு திருமணம், உன்னை கட்டாயம் அழைத்து வர சொன்னார்கள் என்று சொன்னான். வந்தேன். ஒரு திருமணமும் நடந்தது. மாலையில் வா, உன்னை கடற்கரைக்கு அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து வந்தான். இதுதான் வங்காள விரிகுடா கடல் என்றான். தம்பி, எனக்கு பெயரெல்லாம் தெரியாது, கடலை இப்போதான் பார்க்கிறேன், எவ்வளவு பெரிய நீர்ப்பரப்பு என்று நான் அதை பார்த்து வியந்து மிதக்கிற கப்பல்களை, போகிற படகுகளை எல்லாம் பார்த்துவிட்டு என் மகனிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள திரும்பி பார்த்தேன். ஆளை காணவில்லை. தந்திரமாக கொண்டு வந்து என்னை இங்கே தொலைத்து விட்டு போய்விட்டான். நான் வேறு வழி இல்லாமல் இங்கே உங்களை போன்றோர் கொடுப்பதை, கிடைத்ததை வாங்கி தின்று நான் உயிர் வாழ்கிறேன். இந்த பத்திரிகையாளர்கள் நெகிழ்ந்து போய் சொல்கிறார்கள், உங்களைப் போல ஒரு தாய்க்கு இப்படி ஒரு நிலை வரக்கூடாதம்மா, வாருங்கள், பக்கத்தில் ஒரு முதியோர் இல்லம் இருக்கிறது, உங்களை சேர்த்து விடுகிறோம். அதற்கு அந்த தாய் மறுக்கிறார். தம்பி, உங்கள் நல்ல உள்ளத்திற்கு நன்றி, ஆனால் நான் அங்கே வரவில்லை, இங்கே இருந்து நான் பிழைப்பை பார்த்துக் கொள்கிறேன். அடுத்து அவர்கள் கிண்டலாக கேட்கிறார்கள், என்னம்மா கௌரவமான குடும்பம், கண்ணியமான வாழ்க்கை என்றாய், கண்ணியமாக வாழ அழைத்தால் வர மறுக்கிறாயே, பிச்சை எடுப்பதில் சுகங்கண்டாயோ என்கிறார்கள். இல்லை தம்பி, அதெல்லாம் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் என்னை இங்கே தொலைத்து விட்டு போன என் மகன் என்னை மீண்டும் காண வேண்டும் என்ற ஆசை வந்து இங்கே வந்து தேடுகிற போது அவன் ஏமாந்து விடக்கூடாது, அதற்காகவே இங்கே காத்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அந்த மகனைப் போல எங்கள் தலைவனை கைவிட்டிருக்கிறார்கள். அவர் அந்த தாயைப் போல காத்திருக்கிறார். வாருங்கள், நம்பிக்கையோடு அவர் இருக்கிறார். இந்த நாட்டை காப்பாற்றுவார், நம்மை காப்பாற்றுவார். நன்றி, வணக்கம்.